வணக்கம். இலங்கையின் இன்றைய முக்கிய அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை தாங்கி வருகிறது சிலோன் டைம்ஸ் செய்திகள். போதைக்கு அடிமையான சிறுவனின் வெறிச்செயல். 75 வயது முதியவர் முச்சக்கரவண்டிக்காக கொலை. புத்தளம் அடப்பனாவில்லு பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட முதியவர் ஒருவரின் சடலம் ஒரு திட்டமிட்ட கொடூர கொலையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. உயிரிழந்தவர் 75 வயதுடைய அப்துல் லத்தீப் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கடந்த 21ஆம் திகதி வாடகை பயணத்திற்காக சென்றவர் மர்மமான முறையில் காணாமல் போயிருந்தார். இக்கொலை தொடர்பில் தில்லையடி ரத்மல்யாய பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் ஒருவன் புத்தளம் போலீசாரால் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையான இந்த சிறுவன் முச்சக்கரவண்டியை கொள்ளையிடும் நோக்கில் சாரதியின் கழுத்தில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்து சடலத்தை வடிகானில் வீசிவிட்டு வாகனத்துடன் தப்பியுள்ளார். பின்னர் முல்லை வீடமைப்பு தொகுதியில் முச்சக்கரவண்டியை கைவிட்டு சென்ற நிலையில் போலீசார் அதனை மீட்டெடுத்து விசாரணைகளை தீவிரப்படுத்தினர். போதைப்பொருள் தேவைக்காகவும் பணத்திற்காகவும் இக்கொலை இடம்பெற்றுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் உறுதியாகியுள்ளது. புத்தளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சிலோன் டைம்ஸ் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.